வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். இந்த வீடியோல நாம பார்க்க போறது கடந்த வருஷம் வெளியான ஹாரர் மூவி தும்பாட் பற்றி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தும்பாட் கடந்த 2018 வெளியான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் மூவின்னு கூட சொல்லலாம். இந்த தும்பாட் உண்மையை தழுவி எடுக்கப்பட்டதான்றத பத்தி எல்லாம் தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி தும்பாட்டோட பேசிக் ஸ்டோரிய பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இதோட ஸ்டோரிய பத்தி சொல்ல தேவையில்லை, பார்க்காதவங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி. பூர்த்தி தேவின்ற கடவுள் பூமியில 16 கோடி தேவர்களை உருவாக்குறாங்க. அப்படி பூர்த்தி தேவியால முதல்ல படைக்கப்பட்ட குழந்தை தான் ஹஸ்தர். தன்னோட முதல் குழந்தையான ஹஸ்தர் மேல பூர்த்தி தேவி கொஞ்சம் நிறையவே அன்பு வச்சிருக்காங்க. அதே வேளையில பூர்த்தி தேவி அளவில்லாத தங்கத்தையும் தானியத்தையும் கொண்டிருக்காங்க. பூர்த்தி தேவி வச்சிருந்த தங்கத்தின் மேலையும் தானியத்தின் மேலையும் ஆசைப்பட்ட ஹஸ்தர் முதல்ல பூர்த்தி தேவி கிட்ட இருந்த தங்கத்தை அடைஞ்சிடுறான். தொடர்ந்து தானியத்துக்கிட்ட வரும்போது மற்ற தேவர்கள் எல்லாரும் கோவப்பட்டு ஹஸ்தரை தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பூர்த்தி தேவி ஹஸ்தரை தன்னோட கருவறைக்குள்ளேயே அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹஸ்தர்ன்ற பெயர் புராணங்கள்ல இருந்தும் அழிக்கப்படும்னு, அதே மாதிரி ஹஸ்தரை யாருமே வணங்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க பூர்த்தி தேவி. இது நடந்து பல காலங்கள் கழிச்சு தும்பாடுன்ற ஒரு கிராமத்துல வாழ்ந்து வர்ற ஒரு பிராமின் ஃபேமிலி ஹஸ்தரை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமா கோபம் கொண்ட தேவர்கள் தும்பாட்ல தொடர்ந்து மழை வரட்டும்னு சாபம் கொடுத்துடுறாங்க. அந்த பிராமின் ஃபேமிலி ஏன் ஹஸ்தரை வணங்க ஆரம்பிச்சாங்கன்னா காரணம் தங்கம். ஹஸ்தர் பூர்த்தி தேவி கிட்ட இருந்து எடுத்த தங்கத்துக்காக தான் இந்த பிராமின் ஃபேமிலி ஹஸ்தரை வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் சாதாரணமாவெல்லாம் ஹஸ்தர் கிட்ட இருந்து தங்கத்தை எடுத்துட முடியாது. அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அதை பயன்படுத்தி தான் தங்கத்தை எடுக்க முடியும். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட வழிமுறையில தங்கத்தை எடுக்கலனா ஹஸ்தரோட சாபம் அதை எடுக்க போனவங்க மேலையும் விழுந்துரும். இதுதான் தும்பாட் திரைப்படத்தோட பேசிக் ஸ்டோரி. கிட்டத்தட்ட இது ஹிந்து மித்தாலஜியை பேஸ் பண்ணி வர்றதால இது உண்மையா இருக்குமோன்ற ஒரு சின்ன டவுட் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஏற்படும். ஆனா உண்மையில இது முழுக்க ஒரு கற்பனை கதை தான். இருந்தாலும் இந்த கதையில குறிப்பிடப்பட்டிருக்க அந்த தும்பாட்ன்ற கிராமம் உண்மையிலேயே மகாராஷ்டிராவில இருக்கு. இந்த கிராமத்தோட பெயரை மட்டும்தான் இதற்கு பயன்படுத்தியிருக்காங்களே தவிர மற்றபடி வேற எந்த தொடர்பும் இல்ல. இந்தியாவில் வெளியாகிற வழக்கமான ஹாரர் மூவிஸ் மாதிரி இல்லாம இதோட யூனிக்னஸ்காகவே இந்த படம் பேசப்படுதுன்னு சொல்லலாம். நீங்க ஒரு ஹாரர் மூவி லவரா இருந்தா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். ஆனா இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். என்னன்னா 2 வீக்ஸ் பேக் நான் குறிப்பிட்டிருந்த ஹாரருக்கான தனி சீரீஸ்ல இந்த தும்பாட் வீடியோ முதல் வீடியோன்னு கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலா இதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவையே கூட நான் கிரியேட் பண்ணேன். இனி இந்த சீரீஸ்ல ஹாண்டட் பிளேசஸ், கோஸ்ட் ஸ்டோரிஸ், ஹாரர் மூவிஸ் பத்தின நிறைய விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.